ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போது என் உருவத்தை பார்த்த இன்னும் 15 நிமிஷத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்தே தீரும். உன்னை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளையும், உன்னை வாட்டி வதைக்கும் அத்தனை துன்பங்களையும் முறியடிச்சு உனக்கான நல்லதையெல்லாம் இந்த சாயப்பா நான் நடத்தி கொடுக்குறேன். செல்வத்தாலும் சுற்றத்தாலும் இளமையாலும் யாரும் கர்வம் கொள்ளக்கூடாது. என்கிட்ட காசு பணம் இருக்குது, என்கிட்ட உடம்புல பலம் இருக்குது, தெம்பு இருக்குது, எனக்கு வயசு இருக்குது, இளமை இருக்குன்னு யார் இன்னைக்கு கர்வம் கொண்டு ஆட்டம் ஆடினாலும் அந்த ஆட்டத்தை முடிச்சு வைக்கக்கூடிய முதல் ஆளாக இந்த சாயப்பா நான் இருப்பேன். ஏன்னா காசு பணம், சொந்த பந்தம், இளமை, வயசு இதெல்லாம் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உன்னை விட்டு விலகி போகக்கூடிய விஷயங்கள். நிரந்தரமில்லாத இந்த விஷயத்தை மீது நீ முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டாமே செல்லமே. வாழ்க்கையில் கடவுளும் இறை பக்தியும் நல்ல எண்ணங்களும் தான் மிக அவசியமான, நிரந்தரமான, முக்கியமான விஷயங்கள்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் வாழ்க்கையை உயர்த்தி கொள்வதற்காக நம்பிக்கையோட பிரார்த்தனை செய். சில நேரங்களில் உன்னுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறாமல் போகிறதுக்கு காரணமே அது உன் வாழ்க்கைக்கு பொருந்தாதுங்கிறதால தான் அதை உனக்கு நான் நடத்தி கொடுக்காம இருக்கேன். எல்லாம் வல்ல இந்த சாயப்பா எனக்கு உனக்கு எந்த நேரத்தில் எதை தரணும், எதை எப்போ கொடுத்தா சரியாக இருக்கும்னு எல்லாமே நல்லா தெரியும். நீயாகவே தேவையில்லாமல் அதையும் இதையும் யோசிச்சு மனசு உடஞ்சி போக வேண்டாம். உனக்கு தேவையான அனைத்தையும் சிறப்பாக அமைச்சு கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். நீயாகவே சோர்ந்து சோகமாக உட்காந்து போக வேண்டாமே செல்லமே. இப்போதே உன்னுடைய வாழ்க்கை சூழல்ல என்ன முடிவெடுக்கிறது, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நீ திணறிக்கிட்டு இருக்க தானே. கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இரு. இப்போது இருக்கும் சூழல்ல நீ என்ன செய்யணும், அதை எப்படி செய்யணுங்கிறத நானே உனக்குள் இருந்து வழிகாட்டுவேன். உன் கனவுல கூட நான் தீர்க்க முடியாத உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்ப்பதற்கான வழிகளை சொல்லித் தருவேன். அமைதியாக நீ இருந்தாலே உனக்கான அழகான பதில்களை எல்லாம் நான் உனக்காக உருவாக்கி கொடுப்பேன். கூடிய சீக்கிரம் உன் வீட்டில் ஒரு மழலை குரலாக என் குரல் ஒலிக்க போகுது. உன் செவிகளில் தேன் பாய போகுது. உன்னை அம்மானு கூப்பிடுறதுக்கு இந்த சாயப்பா நானே உன் வீட்டுக்கு வருவேன்னு செல்லவே. உன்னுடைய பண பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு நல்ல வருமானம் உண்டாகும்படி நான் செய்கிறேன். நீயும் கடன் சுமையையும் பாரத்தையும் தூக்கி தலைக்கு மேலே போட்டுக்காம, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம வருவாய்க்குள்ள செலவு செய்ய பழகு. இப்போ உனக்கு இருக்கிற எல்லா கடன் பிரச்சனையும் கஷ்டத்தையும் இந்த சாயப்பா தீர்த்து வச்ச பிறகு மறுபடியும் கடன் வாங்கக்கூடாது என் செல்லமே. இனி வரும் காலங்களில் அபரிமிதமான பொருட்செல்வத்தை இந்த சாயப்பா உனக்கு அள்ளி கொடுக்குறேன். நிரந்தர வருமானத்தோட நீ நிம்மதியாக வாழ்வதற்கான வழிகளை நான் உருவாக்கி தர்றேன். என்னை விட்டா உனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லைன்னு எனக்கு தெரியும். என்னை நம்பி வாழும் உனக்கு எல்லா பிறவிகளிலும் வழித்துணையாக வருபவர் இந்த சாயப்பா நான் மட்டும்தானே. நீ செய்கிற எல்லா செயல்களையும் இந்த சாயப்பா என் பொறுப்பில் ஒப்படைச்சிட்டினா போதும். உனக்கு எது நல்லது, எது சிறந்தது, எதை தரணும்னு எனக்கு நல்லா தெரியும். உன் கைப்பிடித்து வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தர நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் எங்கேயோ இருக்கேன்னு மட்டும் நீ நினைக்காத, உன் கூடவே தான் இருக்கேன். உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே அதற்குரிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன் பிரார்த்தனைகள் அத்தனையையும் நானே முன்னின்று வழிநடத்தி உன்னை வெற்றி பெறச் செய்வேன். உன் வாழ்க்கையிலையும் கர்ம வினைகள் யாவும் தொலைந்து நீ விரும்பியவாறே எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும்படி செய்கிறேன். உன்னுடைய கடமையின் சுமை எவ்வளவு அழுத்தினாலும் இறை வழிபாட்டை தவறாமல் ஒழுங்காக செய்ய பழகு. எந்த அளவுக்கு இறை பக்தியும் நம்பிக்கையும் உனக்குள்ளே இருக்கோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்கும். உன் எண்ணங்களும் உணர்வுகளும் சொற்களும் செயல்களும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நன்மை செய்வதாக இருக்கும் பட்சத்தில் நீ என்னை தேடி வர வேண்டிய அவசியம் கூட இல்லை. சுற்றி இருக்கவங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு நல்ல மனசோடு நீ வாழும்போது உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த சாயப்பா நானே தேடி கொடுப்பேன். உன்னுடைய உண்மையும் நேர்மையும் அன்பும் கருணையும் அதற்கு உரிய பலனை கொடுத்தே தீருமேன் செல்லமே. காலம் கடந்து போனாலும் மனசு உடைஞ்சு போய் நீ நின்னாலும்
நீ கண்ட கனவு நனவாகாம கனவாகவே இருந்தாலும், உறவுகள் உன்னை உதறி தள்ளிட்டு போனாலும், நீ உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணுன்றதை மறந்தாகாத. உன் லட்சிய கனவை எல்லாம் கண்டிப்பாக உன்னால் துரத்தி அடைய முடியும். முதல்ல நீ உன்னை நேசி. உன் உடம்பும் உள்ளமும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கும்படி பார்த்துக்கோ. இந்த சாயப்பா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நடப்பதற்கு காலதாமதம் ஆகுதுன்னு தானே கவலைப்படுற. அது அனைத்தையும் உனக்கு சரி செய்ய இந்த சாயப்பா இருக்கிறேன் அல்லவா? உனக்கு பக்குவத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன். ஒரு விஷயம் முக்கியம்னு நினச்சி நீ அதை செய்கிற, ஆனால் அதில் தோல்விதான் வரும்னு உனக்கு தெரிஞ்சாலும் நம்பிக்கையோடு அதை நீ செஞ்சினா அதில் தோற்று போக வாய்ப்புகளே இருந்தாலும் கூட இந்த சாயப்பா உனக்காக அதை வெற்றியாக மாற்றி தருவேன். வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஏற்றாற் போல வளைஞ்சு நெளிஞ்சு வாழ கற்றுக்கோ. உன் குறிக்கோளை மட்டும் உனக்கான லட்சியமாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் உன்னுடைய செயல்களை நீ செய்யும்போது கண்டிப்பாக எல்லாமே உனக்கு சாதகமாக மாறும்படி நான் செய்வேன். உன் வாழ்க்கையை நீ ஜெயிச்சு வெற்றி இலக்கை எட்டி பிடிப்பதற்கு கண்டிப்பாக நான் உனக்கு துணையாக வருவேன் என் செல்லமே. இந்த சாயப்பாவின் அருள் பார்வையும் அன்பு பார்வையும் உன்னை நோக்கி இருக்கும்போது நீ கவலைப்படவோ கஷ்டப்படவோ அவசியமே இல்லை. உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்கிறேன். எவ்வளோ பெரிய கணக்காக இருந்தாலும் அதற்கு தீர்வு காண வழி இருக்கும்போது உன் பிரச்சனைக்கு மட்டும் தீர்வு இல்லாமலா போய்விடும்? முதல்ல நீ தோல்வி அடைந்ததுக்கான காரணத்தை தேடுவதை நிறுத்திட்டு வெற்றி பெறுவதற்கு தேவையான விஷயங்களை கண்டுபிடிக்க முயற்சி செய். நீ வெற்றி பெறணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், முன்னேறணும்னா அதுக்கு என்ன செய்யணுங்கிறத யோசி. நான் உன் கூடவே இருந்து நீ வெற்றி பெறுவதற்கான வழிகளை காட்டுறேன். தேவையில்லாமல் ஐயோ என்ன செய்ய போகிறோம் என்ன பண்ண போகிறோன்னு அழுகுவதை நிறுத்து. தோல்வி வந்தாலும் அதை தாண்டி நிச்சயமாக உன்னால் வெற்றியை பெற முடியும். நீ சிந்திய கண்ணீர் துளிகள் காயும் முன்பாக புறப்படு. தோல்வியவே நீ ஏறக்கூடிய ஏணியாக மாற்றிக்கோ. தோல்விதானே வெற்றிக்கு முதல் படி. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்கக்கூடாது. ஓ நல்ல மனசு எனக்கு தெரியும். ஒரு பிறவிகளில் நீ செய்த கர்மத்தின் விளைவாக தான் இப்போது சில கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுறேன். உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்லதை அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். உன் கடமைகளை மட்டும் நீ கண்ணும் கருத்துமாக கவனமாக செய்யும்போது கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் உண்டாகும் என் செல்லமே. உன்னை ஆட்டி படைக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்தி எல்லாமே நீ எதிர்பார்ப்பது போலவே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். எப்போதும் இந்த சாயப்பா என்னை நம்பி வந்த யாரையும் தோல்வியில் தள்ளிவிட மாட்டேன். நீ மட்டும் பொறுமையோட நம்பிக்கையோட பிரார்த்தனை செஞ்சினா கண்டிப்பாக அனைத்தையும் நிறைவேற்றி தர வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்குவேன். அடிக்கடி நீயாகவே அவநம்பிக்கை கொள்ளாதே. நீ எதிர்பார்த்தது நடக்கலைன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க. உன் கண்களுக்கு தெரியவில்லை என்பதற்காக அது நடக்கலைன்னு அர்த்தம் கிடையாது. உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கைக்கான பல நல்ல விஷயங்களை இந்த சாயப்பா திரைமறைவில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் நீ வேண்டியதை அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும்படி இந்த சாயப்பா செஞ்சு காட்டுறேன். ஏதோ ஒரு முறை உனக்கு வந்த தோல்வியின் காரணமாக நீ சோகங்கள்லேயே மூழ்கி போயிடக்கூடாது. அந்த சோகத்தில் இருந்தும் சோர்வில் இருந்தும் கவலையில் இருந்தும் வெளியே வா. எப்போதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும்படி இந்த சாயப்பா நான் செய்கிறேன். என்னுடைய பார்வையில் என் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய உனக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நிச்சயமாக உன் சூழ்நிலை மாறும். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் இந்த சாயப்பா நான் நடத்தி கொடுக்குறேன். உனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்கள நினச்சி நீ கலங்கி போக வேண்டாமேன்னு செல்லமே. உன் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும், உன்கிட்ட நல்லா பேசுகிறவங்க எல்லாரையும் நீ வெகுளித்தனமாக அப்பாவித்தனமாக நல்லவங்க நம்புகிற. அவங்க யார் எப்படிப்பட்டவங்கன்றதை உனக்கு உணர்த்துவதற்காகவே இப்போது சில கஷ்டங்களை உன் வாழ்க்கையில் கொடுத்தேன். அதை வச்சு நீயும் மற்றவங்களை புரிந்து கொண்டாயல்லவா? உன் வாழ்க்கையில் உனக்கு உண்மையான உறவாகவும் நம்பிக்கைக்குரியவனாகவும் நான் மட்டுமே இருப்பேன்.
உன்னை என் பாதுகாப்பு வளையத்துக்குள் வச்சு பாதுகாக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. எந்த ஆபத்தும் உன்னை நெருங்காமல் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். கோபமும் பொறாமையும் பயமும் பழிவாங்கும் குணமும் நம்பிக்கை துரோகமும் உனக்குள்ள எந்த எதிர்மறை எண்ணங்களாக இருக்கவே கூடாது. நீ நம்பிக்கையோடு உண்மையோடு நேர்மையோடு வாழும் போதே உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த சாயப்பா நான் நடத்தி கொடுப்பேன். அமைதியும் விடாமுயற்சியும் கொண்ட உன் நல்ல மனசுக்கு இனி எல்லாமே வெற்றிகரமாக நடந்து நீ வாழ்க்கையில பிரகாசிக்கும்படியும் நான் செஞ்சு காட்டுறேன்.